ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வெளியே பயங்கர மழை பெய்யுது. ஏதாவது கார சாரமாக சுள்ளுன்னு சூடாக ஏதாவது சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது. என்ன செய்யலாம் ஐடியா பண்ணி நானே செஞ்சேன். வீட்டில் இருந்ததை வச்சு செய்யணும். கடையில் போய் வாங்கிட்டு செய்யக்கூடாது. துட்டை வேஸ்ட் பண்ண அப்புறம் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன். வாங்க என்ன ஏதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாதிரி உங்களுக்கு எதுவும் மழையில் ஏதாவது சூடாக இன்னும் சாப்பிடணும் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இது கூட ஒரு அண்டா நிறைய காப்பியை போட்டு வச்சு ஒரு கடி அப்பளம் ஒரு பிடி சோறுன்னு சொல்கிற மாதிரி ஒரு கடி இதுவும் ஒரு குடி அதுமா நம்ம செய்ய போகிறோம். குடி உண்டான்னு தெரில, ரொம்ப லேட் ஆகிட்டு கடிபட்டு இருக்கும் போல். வாங்க பார்க்கலாம். நான் என்ன செஞ்சேன், வீட்டில் இருந்த வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். வீட்டில் இருக்க துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்வோம், சரிங்களா. உப்பு, இவங்கெல்லாம் நம்ம கூட்டணி சேர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க கூட்டணியெல்லாம் களைச்சி விடணும், அப்போ தான் அந்த டிஷ் நல்லா வரும். உப்பை போட்டு இப்போ கூட்டமாக சேர்ந்தவங்களாம் ஒரு நொடியில் உப்பை போட்டு எல்லாம் பிரிச்சுட்டேன். உதிரி ஆக்கிக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி, இப்போ கொஞ்சமாக பெருஜீரகம் போட்டால் நல்லா மணமாக நல்லா டேஸ்ட்டாக வரும். தட்டிட்டா அதோட ஃப்ளேவர் நல்லா வரும். இது இடிக்கும் போதே என்ன மணமாக இருக்குது. கடலை மாவு 3 கரண்டி எடுத்திருக்கேன். குட்டி கரண்டியில் அரிசி மாவு இதுக்கு 1 கரண்டி. கார்ன்ஃப்ளவர் 1/2 கரண்டி. கார்ன்ஃப்ளவர் எடுத்தால் நல்லா முறுமுறுன்னு வரும். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கரம் மசாலா, நல்லா டேஸ்ட்டாக வரும். கொஞ்சமாக மல்லி இலை. இது எவ்வளவும் தண்ணி ஊற்றாமல், ஒரு சொட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த வெங்காய தண்ணியிலேயே நம்ம நல்லா ட்ரையாக பசஞ்சு எடுத்துக்கலாம். உதிரி ஆக்கி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாவும் இந்த வெங்காயம் மட்டும்தான். இதை அழுத்தி பிசையணும். இந்த வெங்காயத்தில் இந்த கோட்டிங் மாவு அவ்வளோ பிடிக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி ஒத்தையாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இப்போ பஜ்ஜி சுட ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு இப்படி கை நிறைய அள்ளி சின்னதாக இப்படி கிள்ளி போடுங்க. மொத்தமாக போட்டுறதுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கிள்ளி போடுங்க. மொத்தமாக போட்டால் ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் வேகாதனால கிள்ளி உதிரி மாதிரி போட்டுடலாம். எண்ணெயில் போட்ட உடனே அப்படி உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் ஒன்று மேலே ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, எல்லாம் உடஞ்சி வந்துடும். இல்லைன்னா அப்படியே கட்டி பிடிச்சிடும். இப்போ நம்ம மலைக்கு ஏற்ற பக்கோடா ரெடி. இப்போ எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு இப்படி ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க, ஆயிலெலாம் அப்சர்வ் ஆயிரும். இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி. நமக்கு மட்டுமா மழை வந்திருக்கு, சாமிக்கு தான் மழை வந்திருக்கு. இதோ இவ்வளோ சுடணும். நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக ஃப்ரை பண்ணிட்டு மொத்தமாக சாப்பிட்லான்னு நினச்சேன். இங்கே ஃப்ரை வெளியே ஓடிக்கிட்டு இருக்குது, அவ்வளோ தீர்ந்து போச்சு. தலைவர் கொஞ்சம் கொடுத்துடலாம். இவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு எனக்கும். அது வறுக்கறதுக்குள்ளே இன்னும் எத்தனை பேர் தட்டை தூக்கிட்டு வராங்கன்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓடி வாங்க. இதுவும் தேர்ந்து போச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. எங்கள் வீட்டில் அவ்வளவும் வறுக்க முறுக்குன்னு போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா. இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய். உண்மையில் இந்த பெருஞ்சீரகம், இஞ்சி இதெல்லாம் போட்டு பார்த்தீங்களா, ஹோட்டல் ஸ்டைல்